ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டேஸ்டியான பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கேரட், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 50 கிராம் பட்டாணி, 50 இல்லை 100 கிராம் காலிஃப்ளவர், அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பை ஃபுல்லாக வச்சு 5 விசில் வர வரைக்கும் வச்சுருங்க. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 50 கிராம் பட்டர், கொஞ்சமாக கடலெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2-3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு கூட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸ், இது எல்லாமே நான் கொஞ்சமாக 2-3 பேருக்கான அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஆளுங்க எக்ஸ்ட்ரா வரலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமும் எக்ஸ்ட்ராவாக காரத்துக்கு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா. இது எல்லாமே நான் எடுத்துருக்க காய்க்கான அளவு. நீங்கள் இதுக்கு மேலே காய்கறி எக்ஸ்ட்ராவாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாக்கள், பாவ் பாஜி மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. மசாலா கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்ச காய்கறியை நல்லா மசித்து இதிலே சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா கூட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பாவ் பாஜி மசாலாவில் சேர்த்துருங்க. உங்களுக்கு தண்ணி வேணும், காய் எதுவும் வேக வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு பாவ் பாஜி பன்னு ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்து உங்களுக்கு எத்தனை பன்னு வேணுமோ அதெல்லாம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான், சர்வ் பண்ணிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியான பாவ் பாஜி, டேஸ்டியான பாவ் பாஜி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. இது போய் நம்ம கடையில் 200-300 போட்டு வாங்கி சாப்பிட வேண்டாம். வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு